அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மனம் மயக்கியதா ஜேம்ஸ் கேமரூனின் மாய உலகம். ஜேம்ஸ் கேமரூன் என்றாலே பிரம்மாண்டம் தான் நம் நினைவுக்கு வரும். 2009ஆம் ஆண்டு உலகையே திரும்பி பார்க்க வைத்த அவதார் படம் வெளியாகி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அதன் அடுத்தடுத்த பாகங்கள் குறித்த அறிவிப்பை கேமரூன் வெளியிட்டிருந்தார். அதன்படி அவதார் 2 கடந்த 2022இல் வெளியானது. தற்போது அதன் 3ஆம் பாகமாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் பெரும் எதிர்பார்ப்புடன் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. முதல் 2 பாகங்களில் காடு மற்றும் கடலை மைய கருவாக கொண்டு பாண்டோரா உலகத்தை வடிவமைத்த கேமரூன் இந்த 3வது பாகத்தில் நெருப்பை மையப்படுத்தி திரைக்கதையை எழுதியுள்ளார். ஜாக் சல்லி மற்றும் நெய்த்ரி தங்களின் குடும்பத்தையும் பாண்டோராவையும் பாதுகாக்க போராடும் அதே பழைய கதைதான் இதிலும் தொடர்கிறது. ஆனால் இம்முறை பாண்டோராவில் இருக்கும் அனைத்து நாவிகளும் நல்லவர்கள் அல்ல என்பதையும் அவர்களுக்குள்ளும் வன்முறை மற்றும் பொறாமை இருக்கிறது என்பதும் இதில் காட்டப்படுகிறது. மனிதர்களுக்கும் ஜாக் சல்லி கூட்டத்துக்கும் இடையிலான யுத்தத்தில் இம்முறை பாண்டோராவின் சாம்பல் மக்கள் எனப்படும் வராங் இனத்தை சேர்ந்த தீய நாவிகளும் இணைந்து கொள்கின்றனர். இவர்களிடம் இருந்து பாண்டோராவை ஜாக் சல்லி கூட்டம் காப்பாற்றியதா என்பதே அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் திரைக்கதை. வழக்கம் போலவே இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய பலமும் அதன் தொழில்நுட்பம் தான். முந்தைய பாகங்களில் பசுமை காடு மற்றும் நீலக்கடல் நிறங்கள் பிரதானமாக இருந்தன. ஆனால் இதில் நெருப்பு மற்றும் சாம்பல் சார்ந்த செந்நிறம் மற்றும் சாம்பல் நிறங்கள் திரையை ஆக்கிரமிக்கின்றன. ஒவ்வொரு பிரேமும் ஒரு ஓவியம் போல செதுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான கதாபாத்திரங்களின் முகபாவனைகள் அவ்வளவு தத்ரூபமாக உள்ளன. நிச்சயம் இப்படம் VFX துறையில் ஒரு புதிய மைல்கல். நல்ல ஒளிதரம் கொண்ட பெரிய திரையில் 3Dயில் பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும். தொழில்நுட்ப பிரம்மாண்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கதையும் திரைக்கதையும் பார்க்கும் போது பெரும் ஏமாற்றத்தை தருகின்றன. பல காட்சிகள் தேவையே இல்லாமல் இழுக்கப்படுகின்றன. குறிப்பாக புதிய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் காட்சிகள் மிக நீளமாக உள்ளன. கிட்டத்தட்ட முதல் 1 மணி நேரத்துக்கு படம் நகரவே இல்லை என்பதுதான் உண்மை. காட்டை காப்பாற்ற வேண்டும், தீயவர்களிடம் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அதே ஒற்றை வரி கதைதான். குறைந்தபட்சம் திரைக்கதையிலாவது புதிதாக ஏதாவது செய்திருக்கலாம். கற்பனை ஆற்றல் சரக்கு தீர்ந்து போனதை போல காட்சி அமைப்புகளில் எந்தவித புத்திசாலித்தனத்தையும் கேமரூன் இடம்பெற செய்யவில்லை. ஜேக் சல்லி மற்றும் நெய்த்ரி கதாபாத்திரங்களில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை. முதல் பாகத்திலும் 2ஆம் பாகத்திலும் உணர்வு பூர்வமான காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இதில் ஆக்ஷன் மற்றும் கிராபிக்ஸ் மீது காட்டிய அக்கறையை கேமரூன் கதையின் ஆன்மாவில் காட்டவில்லை. எந்த காட்சியும் மனதை தொடும்படி இல்லை. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் என்பதால் ஆக்ஷன் காட்சிகளும் கடும் குழப்பம் ஏற்படுவதையும் தவிர்க்க இயலவில்லை. சைமன் பிரான்லைன் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார். ஆக்ஷன் காட்சிகளை பின்னணி இசை தாங்கி பிடிக்கிறது. போர்க்கள காட்சிகளில் இசை வேகம் கூட்டினாலும் முதல் பாகத்தில் மறைந்த ஜேம்ஸ் ஹார்னரின் மனதை தொடும் மெல்லிசை இதில் மிஸ்ஸிங் என்றே சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டு புதுமையான சிந்தனை, விறுவிறுப்பான திரைக்கதையுடன் அவதார் என்ற அற்புதத்துடன் வந்த ஜேம்ஸ் கேமரூனிடம் இருந்து இப்படி ஒரு சலிப்பான படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். டெர்மினேட்டர், டைட்டானிக், ஏலியன்ஸ் என்று ரசிகர்களுக்கு திகட்டாத புதுமைகளை தந்த கேமரூன் அவதார் என்ற மாய வளையத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டு விட்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் கண்களுக்கு பெரும் விருந்து என்பது நிச்சயம். தொழில்நுட்பமும் கிராபிக்ஸ் மாயா ஜாலங்களும் மட்டுமே எனக்கு போதும் என்று நினைப்பவர்களை இந்த படம் ஓரளவு கவரும். ஆனால் ஒரு நல்ல கதையையும் விறுவிறுப்பான திரைக்கதையையும் எதிர்பார்ப்பவர்களுக்கு இது பெருத்த ஏமாற்றமே. மொத்தத்தில் அழகான பிரேம்கள், பிரம்மாண்ட காட்சி அமைப்புகள் என பார்த்து செதுக்கியும் ஓர் உயிரற்ற ஓவியமாக பரிதாபமாக நிற்கிறது இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்.